ما الذي يفرق بيننا وبينهم؟ منهج السلف، لأن السلف هم الذين فهموا الكتاب والسنة وساروا عليهما، فنحن نتبع السلف الصالح. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له إقرارا به وتوحيدا، وأشهد أن محمدا عبده ورسوله صلوات الله وسلامه عليه. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. أما بعد، فإن أصدق الحديث كتاب الله، وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة، وكل ضلالة في النار. أما بعد، அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ்வுடைய கிருபையை கொண்டு பெருநாளை முடித்தவர்களாக இந்த ஈதுல் அத்ஹா என்ற சிறப்பு மிக்க நாளை, முஸ்லிம்கள் கொண்டாட வேண்டிய ஒரு நாளை முடித்தவர்களாக, அந்த ஜும்ஆவுடைய பிறகு வரக்கூடிய அந்த ஜும்ஆவை அடைந்தவர்களாக அமர்ந்திருக்கிறோம். இபாதல்லாஹ், அல்லாஹ்வின் அடியார்களே, ஃபத்தகுல்லாஹ ஹக்க துகாத்திஹ், அல்லாஹ்வை நீங்கள் எவ்வாறு அஞ்ச வேண்டுமோ அவ்வாறு அல்லாஹ்வை அஞ்சுங்கள். அல்லாஹ்வை நீங்கள் எவ்வாறு பயப்பட வேண்டுமோ அவ்வாறே நீங்கள் அல்லாஹ்வை பயப்படுங்கள். ஏனெனில் அல்லாஹ்வின் அடியார்களே, ஹாஜிகள் இன்று இந்த 3 நாட்கள் கல்லெறிவதில் இருப்பார்கள். ஜமராத்தில் இன்று இந்த ஜமராத்தில் கல்லெறிபவர்களாக இருப்பார்கள். மேலும் அந்த 10ஆம் நாள் அன்று கல்லெறிந்து காபாவை தவாஃப் செய்பவர்களாக, அந்த தவாஃபை செய்யாதவர்களுக்கு ஹஜ் என்பது கிடையாது. யார் அந்த தவாஃபை செய்யவில்லையோ அவருக்கு ஹஜ் கிடையாது. அந்த தவாஃபிற்கு பெயர் என்ன? தவாஃபுல் இஃபாதா. அந்த தவாஃபிற்கு பெயர் தவாஃபுல் இஃபாதா. இந்த தவாஃபுல் இஃபாதா இன்றி ஒருவரின் ஹஜ் நிறைவடையாது. அரஃபாவில் நின்றதற்கு பிறகு 9 அரஃபா என்றால் 10 தவாஃபுல் இஃபாதா. முஸ்தலிஃபாவிலிருந்து கல்லெறிந்து ஜமராத்திற்கு வந்து கல்லெறிந்ததற்கு பிறகு அவர்கள் சிறிய இஹ்ராமிலிருந்து வெளியேறி அவர்கள் முடியை கத்தரித்துக் கொள்ளலாம், ஆடை மாற்றிக் கொள்ளலாம், நறுமணம் பூசிக்கொள்ளலாம். எது மட்டும் தடை என்றால், அல்லாஹ்வின் அடியார்களே, தாம்பத்திய உறவு மட்டும் தடை. ஏன்? காபாவிற்கு சென்று அந்த நாளில் உலக ஹாஜிகள் அனைவரும் அந்த 10ஆம் நாள் அன்று, அந்த பெருநாள் அன்று எல்லோரும் சேர்ந்து அந்த தவாஃபை செய்ய வேண்டும், அந்த சையை முடிக்க வேண்டும். ஏனெனில் அல்லாஹ் தன் திருமறையை சொல்கிறான், அல்லாஹ்வின் அடியார்களே, ذلك ومن يعظم شعائر الله فإنها من تقوى القلوب. அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ்வின் அடையாளங்களை, அல்லாஹ்வின் அடையாள கட்டிடங்களை யார் மகத்துவப்படுத்துகிறார்களோ فإنها من تقوى القلوب, அது உள்ளங்களுக்கு தக்வாவை ஏற்படுத்தக்கூடியதாக, فإنها من تقوى القلوب, அது உள்ளங்களின் இறைச்சத்திலிருந்து தோன்றக்கூடிய ஒரு அடிப்படை என்பதை அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ்வின் அடியார்களே, எப்படிப்பட்ட காபா, எப்படிப்பட்ட அந்த காபா!
அல்லாஹ்வின் அடையாளங்களில் மாபெரும் இந்த பூமியில் இன்று வரை நாம் இருக்கக்கூடிய ஒரு மாபெரும் ஒரு அடையாளம் மின் ஷஆயிரில்லாஹ், அல்லாஹ்வின் அடையாளங்களில் ஒன்று அல் பைத்துல் அதீக், இந்த பரமையான வீடு. இந்த காபாவை, இந்த காபாவிற்கு இன்னொரு பெயர் இருக்கிறது, அல் பைத் அல் அதீக், பரமையான இந்த வீடு. வயோதியான ஒரு நபியும் இளைஞனான ஒரு நபியும் தன் மகனும் சேர்ந்து அல்லாஹ்வை வணங்குவதற்காக இந்த பூமியில் ரப்பை வணங்குவதற்கென்று பிரத்யேகமாக ஒரு கட்டிடத்தை உருவாக்கினார்கள். அதேதான் அல்லாஹ் தன் திருமறையில் சொல்கிறான், وَإِذْ يَرْفَعُ إِبْرَاهِيمُ قَوَاعِدَ الْبَيْتِ وَإِسْمَاعِيلُ رَبَّنَا تَقَبَّلْ مِنَّا إِنَّكَ أَنْتَ السَّمِيعُ الْعَلِيمُ. அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், ரப்புல் ஆலமீன் காபாவின் அந்த அஸ்திவாரத்தை, காபாவின் அந்த தூணை இப்ராஹீமும் இஸ்மாயிலும், யார் இப்ராஹிம்? மாபெரும் நபி, தௌஹீதை, இந்த ஏகத்துவத்தை உரக்க சொன்ன மாநபி, அவர்களும் வயோதியான இப்ராஹிம், அவர்களின் புதல்வனான இஸ்மாயில், இருவரும் சேர்ந்து அல்லாஹ்வை வணங்குவதற்காக கட்டுகிறார்கள். அல்லாஹ் இதை சொல்லி காண்பிக்கின்றான் திருமறையில். மேலும் கேட்கிறார்கள், அந்த காபாவை நிறுவிவிட்டு கேட்கிறார்கள், அதன் பில்லரை, அதன் தூணை நிறுவிவிட்டு கேட்கிறார்கள், ரப்பனா தகப்பல் மின்னா, ரப்பே எங்கள் இரட்சகனே, எங்களிடமிருந்து இந்த வணக்கத்தை ஏற்றுக்கொள்வாயாக. நீ செவிசாய்ப்பவனாக இருக்கிறாய், நீ அனைத்தையும் அறிபவனாக இருக்கிறாய். அப்பேற்பட்ட காபா, அது மட்டுமா அல்லாஹ்வின் அடியார்களே, அந்த காபாவை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறப்பதற்கு முன்னால் அப்ரஹா என்ற ஒரு ஆட்சியாளன் இந்த காபாவை அழிக்க நினைத்தான். நம்முடைய அடையாளங்களில் மாபெரும் இந்த அடையாளமான இந்த காபாவை அழித்து ஒழித்தாக வேண்டும். ஏனெனில் நான் யமனிலே கட்டின அந்த தேவாலயத்தை நோக்கி மக்களை நான் அழைக்க விரும்புகிறேன். யமன் நாட்டில் அந்த அப்ரஹா என்பவன் ஒரு தேவாலயத்தை கட்டி மக்களை அதன் பால் அழைக்க நாடினான். குறைஷியர்கள் இதற்கு வழி கொடுக்கவில்லை, அங்கிருந்தவர்களும் இதற்கு செவிசாய்க்கவில்லை. ஓ, இப்படி போகிறதா உங்களுடைய வேலை? இந்த காபா இருப்பதினால் தானே நீங்கள் என்னுடைய எதற்கு வர மாட்டேங்கிறீர்கள்? இந்த காபா இருப்பதினால் தானே. இந்த காபாவை இல்லை என்றால், இந்த காபாவை இல்லாமல் ஆக்கிவிட்டால், இந்த காபா இல்லை என்றால் நீங்கள் என்ன செய்வீர்கள்? நான் அதை அழிக்கிறேன் என்று யானை படைகளோடு வருகிறான். யானை படைகளோடு காபாவை அழிக்க நோக்கி வருகிறான் அப்ரஹா. என்னானது அல்லாஹ்வின் அடியார்களே, அலம் தர கைஃப ஃபஅல ரப்புக பி அஸ்ஹாபில் ஃபீல். நபியே, நீங்கள் பார்க்கவில்லையா இந்த யானை படைகளை, இந்த யானை படை கூட்டத்தை உங்களுடைய இரட்சகன் என்ன செய்தான் என்று? அலம் தர கைஃப ஃபஅல ரப்புக பி அஸ்ஹாபில் ஃபீல் அலம் யஜ்அல் கைதஹும் ஃபீ தத்லீல். அவர்களின் சூழ்ச்சி அல்லாஹ் தவிடுபடியாக்குவதை நீங்கள் பார்க்கவில்லையா? எப்படிப்பட்ட தவிடுபடிகள்! அந்த யானை படைகளை அல்லாஹ் எதை கொண்டு அழித்தான்? சுப்ஹானல்லாஹ், தைரன் அபாபீல், பறவைகள் பொறுக்கக்கூடிய கற்களை கொண்டு, தர்மீஹிம் பிஹிஜாரத்தின் மின் சிஜ்ஜீல் ஃபஜஅலஹும் கஅஸ்ஃபின் மஅகூல். அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ்வுடைய அடையாளங்கள் சாதாரண விஷயம் அல்ல. இந்த அடையாளத்தை அல்லாஹ் பாதுகாக்கிறான். இஸ்லாத்தை இது ஒரு ஆணை, இது ஒரு அறிவிப்பு, இது ஒரு ஸ்டேட்மெண்ட், இது ஒரு எச்சரிக்கை. மார்க்கத்தை யாராலும் அழித்துவிட முடியாது. இந்த தௌஹீத், இந்த சுடரை யாராலும் அழித்துவிட முடியாது. யுரீதூன லியுத்ஃபிஉ நூரல்லாஹி பிஅஃவாஹிஹிம் வல்லாஹு முத்திம்மு நூரிஹி. அவர்கள் தங்கள் வாயினால் ஊதி அல்லாஹ்வின் சுடரை அழித்து விடலாம் என்று நினைக்கிறார்களா? வல்லாஹு முத்திம்மு நூரிஹி வலவ் கரிஹல் காஃபிரூன்.
இறை நிராகரிப்பாளர்கள் வெறுத்த போதிலும் அல்லாஹ் தன்னுடைய சுடரை, தன்னுடைய நூரை முழுமைப்படுத்துவான். இந்த மார்க்கத்தை முழுமைப்படுத்துவான், இந்த மார்க்கத்தை பாதுகாப்பான். அப்பேற்பட்ட கஅபா, அப்பேற்பட்ட இறை இல்லம், அந்த இறை இல்லத்தில் தான் இன்று கோடான கோடி ஹாஜிகள் அந்த வணக்கத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் நமக்கும் அந்த வணக்கத்தை, ஏனெனில் எந்த நாட்களில் நினைவு கூறுவோம்? இந்த நாட்களில் நாம் நினைவு கூறவில்லை என்றால் வேறு எந்த நாட்களில் நினைவு கூறுவோம்? எப்போது ஆசை வரும், எப்போது பணம் பணம் என்பதை சேர்த்து வைப்பதை விட்டுவிட்டு யாருக்கு அல்லாஹ் அந்த செல்வந்தத்தை தந்திருக்கிறானோ உடனடியாக அந்த வணக்கத்தை செய்ய தாமதப்படுத்தாமல் செய்வது. இப்படிப்பட்ட நற்பெயர்களை கேள்வி காதில் கேட்டால் தானே, இதை கேட்டால் தானே சரி, என்ன ஆனாலும் பரவாயில்லை, அல்லாஹ் நமக்கு எவ்வளவு வழங்கியிருக்கிறான். ஒரு 6 லட்சம், ஒரு 7 லட்சம் அல்லாஹ்விற்காக எப்படியாவது இந்த செல்வத்தை நம்மிடம் இருந்தால், உங்களை வர்த்திக்க சொல்லவில்லை மார்க்கம், இந்த வணக்கத்தை பொறுத்தமட்டில் என்ன இருக்க வேண்டும்? அதற்கான பொருளாதார சக்தியை அவர் அடைந்திருக்க வேண்டும். அந்த பொருளாதார சக்தியை அடைந்ததற்கு பிறகு அவருக்கு அது கடமையாகிறது. அந்த வணக்கம் கடமையாகிறது. அல்லாஹ்வின் அடியார்களே, தள்ளி போடாதீர்கள். நம் கண்ணால் பார்க்கிறோம், கோடி கோடியாக வைத்திருக்கிறார்கள், கோடி கோடியாக வைத்திருக்கிறார்கள். ஆனால் மனிதர்கள், மக்கள் சொல்வார்கள், ஆனால் அவருக்கு ஹஜ் செய்ய வாய்ப்பில்லை என்று. நாம் சொல்றோம், ஹஜ் செய்ய அவருக்கு ஆசை இல்லை என்பது மட்டுமல்ல, அல்லாஹ் அவருக்கு நாடவில்லை. இத்தனை பணத்தையும், இத்தனை பொருளையும், இத்தனை பொருளாதாரையும் சம்பாதித்து அல்லாஹ்வுடைய அந்த ரஹ்மா, அல்லாஹ்வுடைய அந்த நியம, இல்லாத ஏழைக்கு கிடைக்கக்கூடிய அந்த வாய்ப்பு, இத்துணை பணத்தையும் பொருளாதாரத்தையும் சேகரித்து வைக்கக்கூடியவர்களுக்கு கிடைக்கவில்லை என்றால் அவர்கள் தங்களை சுய பரிசோதனை செய்யக்கூடிய நேரம் எது? அல்லாஹ்வின் அடியார்கள், அப்படிப்பட்ட கஅபா சாதாரண கஅபாவா? எதை நோக்கி தொழுகிறோம்? நம் தொழுகைக்குரிய நோக்கம் எங்கே? நம் தொழுகையின் கிப்லா எங்கே? நம் தொழுகையின் திசை எங்கே? ஏன் எல்லோரும் நேற்று பலியாடு அறுத்திருப்பீர்கள், இன்று பலியாடு அறுப்பீர்கள். எந்த திசையை நோக்கி படுத்து அறுத்துகிறோம்? எந்த திசையை நோக்கி அந்த பலிப்பிராணை நாம் பலிப்பிராணை அறுக்கிறோம்? அல்லது அறுப்பவர்கள் எந்த திசையை நோக்கி தன் முகத்தை காட்ட வேண்டும் என்று வருகிறது? அனைத்தும் அந்த புனித கஅபாவின் திசையை நோக்கி. எந்த திசையை நோக்கி சிறுநீரும் மலம் ஜலம் கழிக்க கூடாது என்று வருகிறது? எந்த திசையை பின்னோக்கி மலம் ஜலம் கழிக்க கூடாது என்று வருகிறது? எல்லாம் அந்த கஅபா. நம் மார்க்கத்தில், நம் வாழ்க்கையில் இந்த கஅபா செய்யக்கூடிய விஷயங்களை பாருங்கள். நம் அன்றாட வாழ்க்கையில் மலம் ஜலம் கஅபாவை நோக்கி கழிக்க கூடாது, கஅபாவை பின்னோக்கி கழிக்க கூடாது. சில உலமாக்கள் கூறியிருக்கிறார்கள், 4 சவுருக்குள் வந்துவிட்டது என்றால் பரவாயில்லை என்று. இல்லை என்று சொல்கிறார்கள். இல்லை, சவுடுகள் இருந்தாலும் சரி, சவுடுகள் கட்டப்பட்ட மூடப்பட்ட கட்டடமாக இருந்தாலும் சரி, உங்கள் கழிவறைகளை கட்டும் பொழுது இதை கவனமாக நினைவில் வைத்து கட்ட வேண்டும். கஅபாவை முன்னோக்கவும் கூடாது, கஅபாவை பின்னோக்கவும் கூடாது. நம் தொழுகை கஅபாவை நோக்கி, நம் அறுத்து பலியிடுதல் கஅபாவை நோக்கி, அறுத்து பலியிடுவரின் முகம் கஅபாவை நோக்கி. நம் வாழ்க்கையில் ஒவ்வொரு இடத்திலும் இந்த கஅபா, அல்லாஹ்வின் இந்த இறை இல்லம் பெரும் அடையாளத்தை கொண்டதாக இருக்கிறது. அல்லாஹ்வின் அடியார்களே, இதை மகத்துவப்படுத்தக்கூடிய மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. எப்படி மகத்துவப்படுத்துவது? எப்படி மகத்துவப்படுத்துவது? ஸ்கிரீன் சேவரில் வால்பேப்பராக, போனில் வால்பேப்பர், கம்ப்யூட்டரில் வால்பேப்பர், இது மூலமாகவா? இது மூலமாகத்தான் சஹாபாக்கள் மகத்துவப்படுத்தினார்களா? இல்லை. அல்லாஹ்வின் அடியார்களே, இந்த தௌஹீத் என்ற ஏகத்துவத்தை உறக்க சொன்னார்கள். இந்த தௌஹீதின் பால் செயல்பட்டார்கள், பாவங்களை விட்டு ஒழித்தார்கள், சத்தியத்தின் பால் உள்நுழைந்தார்கள், எதிரிகளின் தூரத்திற்கு வயதாகாமல் மார்க்கத்தை சிறம்பட நிகழ்த்தினார்கள். இவ்வாறுதான் அந்த உம்ராவை செய்தார்கள், அந்த ஹஜ்ஜை செய்தார்கள். இந்த வணக்கங்களை செய்வதன் மூலமாக அல்லாஹ்வுடைய அந்த மாபெரும் அடையாளமான அந்த கஅபாவை, அந்த இறை இல்லத்தை பாதுகாத்தார்கள். அல்லாஹ் அப்படிப்பட்ட நன்பாக்கியசாலியாக அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. أقول قولي هذا واستغفر الله لي ولكم ولجميع المسلمين من كل ذنب فاستغفروه إنه هو الغفور الرحيم.
الحمد لله على إحسانه والشكر له على توفيقه وامتنانه واشهد أن لا إله إلا الله وحده لا شريك له تعظيما لشأنه واشهد أن محمدا عبده ورسوله صلوات الله وسلامه عليه. அல்லாஹ்வின் அடியார்களே, ஒரு விஷயத்தை உற்று நோக்குங்கள். இந்த கஅபாவிற்கு இன்னொரு பெயர் என்னவென்று சொன்னேன்? இந்த கஅபாவிற்கு இன்னொரு பெயர் அல் பைத்துல் அதீக். அல் பைத் அல் அதீக் என்றால் என்ன? பழமையான வீடு. இதனால்தான் உலமாக்களில் சஹாபாக்கள், இப்னு மஸ்ஊத் போன்ற சஹாபாக்கள் சொல்வார்கள், அலைக்கும் பித்தீனில் அதீக், பழமையான இந்த மார்க்கத்தை நீங்கள் பற்றிக் கொள்ளுங்கள். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? இதில் மிகப்பெரிய ஒரு படிப்பினை இருக்கிறது. சிந்திப்பவனுக்கு இதில் மிகப்பெரிய படிப்பினை இருக்கிறது. காபா 1400 ஏன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் காலத்தில் இருக்கிறது என்ற அந்த பழமை என்பதனால் அதை நாம் விட்டுவிட்டோமா? பழமை என்ற ஒரு வார்த்தையினால் அந்த காபாவை மகத்துவப்படுத்துவதிலிருந்து விட்டுவிட்டோமா? அல்லது அல்லாஹ்வுடைய மாபெரும் அடையாளங்களில் ஒன்றாக இருக்கக்கூடிய இந்த காபாவை எத்தனை நூற்றாண்டு கடந்தாலும் அதற்கான உண்மையான மகத்துவத்தை தொடர்ந்து கொடுத்துக் கொண்டிருக்கிறோமா? கொடுத்துக் கொண்டிருக்கிறோம். அதே போலத்தான் அல்லாஹ்வின் அடியார்களே, அதே போலத்தான் நம் மார்க்கம் பழமையானது என்று யார் மார்க்கத்தை விடுகிறார்களோ அவர்கள் என்னவென்று சொல்வது? மார்க்கத்தை பழமைவாதம் என்று நினைத்து பழமைவாதம் என்று முத்திரை குத்துபவர்களை என்னவென்று சொல்வது? என்ன பதில் இருக்கிறது? டெக்னாலஜிக்கு ஏற்ப மாத்திக்கணும் எல்லாத்தையும். எப்படி மாத்திப்பீங்க? காபாவை மாத்திடுவீங்களா? டெக்னாலஜிக்கு ஏற்பவாறு எப்படி மாற்றிக் கொள்வீர்கள்? எந்த அடிப்படையில் வரக்கூடிய பேச்சு? அன்று கடமையான ஐவேளை தொழுகை இன்றும் கடமை, பழமைவாதமா? அன்று கடமையான ஸகாத் இன்றும் கடமை, பழமைவாதமா? பழமைவாதமா இது? அன்று கடமையான நோன்பு இன்றும் கடமை. ஏன்? அன்று எதிர்க்கப்பட்ட தர்கா வழிபாடு இன்றும் எதிர்க்கப்பட வேண்டும். அன்று எதிர்க்கப்பட்ட சமாதி வழிபாடு இன்னும் எதிர்க்கப்பட வேண்டும். அன்று எதிர்க்கப்பட்ட தௌஹீதுக்கு முரணான கொள்கைகள், சுன்னாவிற்கு முரணான பிதஅத்துகள் அன்னைக்கு எதிர்க்கப்பட்டது என்றால் அது பழமைவாதம் இல்லை என்றால் இதுவும் பழமைவாதம் அல்ல. அந்த காபா பழமை என்று சொல்லவில்லை என்றால் நம் மார்க்கமும் என்றும் என்றும் நிலைத்திருக்கக்கூடிய மார்க்கம். மறந்து விடாதீர்கள். அல்லாஹ் நம்மை நேர்வழியில் செலுத்துவானாக. இந்த பழமைவாதம் என்ற வார்த்தையில் அல்லாஹ்வின் அடியார்களே கவனம். நம் மார்க்கம் தஜ்தீத், இந்த மார்க்கம் எப்போதும் உயிர்ப்புடன் இருக்கும் மறுமை நாள் வரை. அல்லாஹ் இந்த நம்மிலே கல்வியாளர்களை உயர்த்தும் வரை, மரணிப்பவர்கள் வரை, மார்க்க உலமாக்கள் மரணிக்கும் வரை, சூரியன் மேற்கிலிருந்து உதிக்கும் வரை, மறுமை நாள் அடையாளங்கள் வரும் வரை இந்த மார்க்கம் உறுதியாக நின்று கொண்டே இருக்கும். அது எந்த ஏஐ வந்தாலும் சரி, எந்த ஏஐ எவ்வளவு பெரிய ஏஐயுடைய முன்னேற்றங்கள் வந்தாலும் சரி, ஏஐ வந்து விட்டது, அது வந்து விட்டது, இது வந்து விட்டது, அப்படி ஆகிவிட்டது, இப்படி ஆகிவிட்டது. அல்லாஹ்வின் அடியார்களே, நாளை கபர் தான் நமக்கும் உங்களுக்கும். என்ன ஏஐ வந்தாலும் சரி, என்ன முன்னேற்றங்கள் வந்தாலும் சரி, நாளை உனக்கும் அல்லாஹுக்கும் மத்தியில் அந்த கேள்விக்கு அதற்கு பதில் சொல்லி ஆக வேண்டும். துணை டெக்னாலஜி இன்று இருக்கக்கூடிய டெக்னாலஜியை விட பன்மடங்கு நாளை அதிகமாக இருக்கும். அப்படியே டெக்னாலஜியை பார்த்து பார்த்து மார்க்கத்தை மறந்து விடுவோமா? கடமைகளை விட்டு விடுவோமா? ஏன் இந்த எண்ணம்? அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. இந்த பூமியின் சுகபோகங்களை, எத்துணை சுகபோகத்தை பார்த்தால் அல்லாஹ்வின் அடியார்களே தடமாறாதீர்கள். பொறுமையாக காலை உறுதிப்படுத்துங்கள். தடமாறாதீர்கள். உறுதியாக நில்லுங்கள். எத்துணை டெக்னாலஜி, எத்துணை வித்தியாசமான விஷயங்கள், எத்துணை மாட மாளிகைகள் எது வந்தாலும் ஒரு முஸ்லிமை அல்லாஹை வணங்குவதிலிருந்து, தன் கடமைகளை நிறைவேற்றுவதிலிருந்து அவனை பாழ்படுத்திவிடார். அல்லாஹ் நம்மை நேர்வழியில் செலுத்துவானா? அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானா? அல்லாஹ் நமக்கு நேர்வழியை செலுத்துவானாக. அல்லாஹ்வின் அடையாளங்களை பாதுகாக்கக்கூடிய மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. நம் மார்க்க விஷயங்களை எவ்வளவு பழமையாக இருந்தாலும் பழமை என்ற இந்த வார்த்தையை கடந்த காலம் என்பதை அறிவுறுத்துவதற்கு வேண்டுமே தவிர அதை இகழ்வதற்கு அல்ல. இதனால் தான்
இதனால்தான் சஹாபாக்கள் சொல்கிறார்கள், அலைக்கும் பித்தீனில் அதீக், நீங்கள் உங்கள் பழமையான தீனை கடைபிடித்துக் கொள்ளுங்கள். ஏனெனில் புதுமை அது நமக்கு ஆகாதது. புதுமை அது பித்ஆ, புதுமை நமக்கு ஆகாதது. பழமையான தீன் அதுதான் தீன். ஏன்? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதைத்தான் தீன் என்று அங்கீகரித்தார்கள். எப்படி காபா இன்று வரை காபாவோ அதே போலத்தான் நம் மார்க்க கடமைகளும் நம் மார்க்க சட்டங்களும் நம் மார்க்க விஷயங்கள் அனைத்தும் இன்று வரை அதுதான், நாளை வரை அதேதான், மறுமை நாள் வரை அதேதான். அல்லாஹ் நமக்கு அனைத்து விஷயங்களிலும் வழிகாட்டக்கூடியவனாக, நம்மை நேர்வழியில் செலுத்தக்கூடியவனாக, பழமைவாதம் என்று சொல்லி வழிகேட்டிற்குள் போகாமல் இந்த நன்னாட்களில், இந்த ஐயாமு தஷ்ரீக், ஐயாமுல் அக்லி வ ஷுர்ப், உண்ணுவதற்கும் பருவதற்குமான நாட்கள், இந்த நாட்களை அல்லாஹ்விற்கு திருப்தியோடு அல்லாஹ்வை நினைவுபடுத்தக்கூடிய நாட்களோடு அல்லாஹ்வை இந்த நாட்களை கடக்கக்கூடிய முஸ்லிம்களாக, நம் மார்க்கத்தை கடைபிடிக்கக்கூடிய மக்களாக அல்லாஹ் நம் அனைவர்களையும் ஆக்கி அருள் புரிவானாக. அல்லாஹ் வ மலாயிகத்துஹு யுஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஸல்லூ அலைஹி வ ஸல்லிமூ தஸ்லீமா. இபாதல்லாஹ், இன்னல்லாஹ யஅமுருக்கும் பில் அத்லி வல் இஹ்சான் வ ஈதாஇ ذில் குர்பா وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون فاذكروا الله يذكركم واشكروه على نعمه يزدكم ولذكر الله أكبر والله يعلم ما تصنعون. بيننا وبينكم السلف، بيننا وبينكم الكتب، كان أحمد يقول البدع بيننا وبينكم الجنائز.